இன்னைக்கு நீங்களே உங்களை கொஸ்டின் பண்ணிக்கலாம். நீங்க டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ல இருப்பீங்க. 25, 30, 35, 40, 45, 50 டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ்ல இருப்பீங்க. இப்போ நீங்க உங்களை கொஸ்டின் பண்ணுங்க. உங்களோட ரிட்டையர்மெண்ட் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜிபிஎஃப் பணம் இருக்கும், பிஎஃப் பணம் இருக்கும். அது போக அது பத்துமா, அல்லது அது ரிட்டையர்மெண்ட்ல எவ்வளோ வரும், இல்லை நம்மளோட சேமிப்பில் ரிமைனிங் பீரியட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 crore நம்மனால இப்போ அதில் எவ்வளோ சேமிப்பு நம்ம இது வரைக்கும் கிரியேட் பண்ணியிருக்கோம், இன்னும் வந்து அல்லது நம்ம பண்ண முடியுமா, அதுக்கு என்ன ஸ்கோப்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்களே கொஸ்டின் பண்ணி பாருங்க. சார் சொன்ன மாதிரி உங்களோட அந்த பேப்பர், ஒரு சின்ன நோட் புக் பென்ல வந்து இன்னைக்கு உங்ககிட்ட என்ன கார்பஸ், ரிட்டையர்மெண்ட் டைம்ல உங்ககிட்ட என்ன கார்பஸ் இருக்கும், இப்போ கரண்ட்லி எவ்வளோ இருக்கு அப்படின்னு ஜஸ்ட் நோட் பண்ணுங்க. இட் இஸ் ஒன்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்ஃப் கொஸ்டினிங் தான். நம்மளே கேள்வி கேட்டு ஒரு விழிப்புணர்வு நமக்கு நாம ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு செஷன் தான் இது. ஏன்னா எந்த ஒரு சுச்சுவேஷனும் வராத வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக அதை பற்றி சீரியஸாக திங்க் பண்ண மாட்டோம், அதை டிசிப்ளினாக ஃபாலோ பண்ண மாட்டோம். அது வந்து ஹியூமன் நேச்சர், அது வந்து குறை சொல்ல முடியாது. பட் அதை கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபியூச்சர் அந்த சுச்சுவேஷன்ஸ் வரப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஸோ இன்னைக்கு ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70% ஆஃப் த பாப்புலேஷன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் 2026ல ஒரு ஒரு 10 லட்சம் பேர் இந்தியாவில் வந்து ஒரு ஏஜ் ஆஃப் 60 அட்டன், அல்லது 1 கோடி பேர் ஏஜ் ஆஃப் 60, ஏன்னா 150 crore பாப்புலேஷன் இருக்கு, 140 crore. ஒரு 1 crore பீப்புள் வந்து ஏஜ் ஆஃப் 60 அட்டன் பண்றாங்க அப்படின்னா அந்த 1 crore பீப்புள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ பேர்த்துக்கிட்ட சஃபிஷியண்டா ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 30 லட்சம் பேர்த்துக்கிட்ட தான் இருக்கும். மிச்சம் 70 லட்சம் பேர்த்துக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு பிளானிங்ஸ் இருக்காது. அதுதான் இன்னைக்கோட கரண்ட் சுச்சுவேஷன். அதை வந்து ஒரு ரெக்டிஃபை பண்றதுக்காக தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா விகடன் வெல்த் வந்து பாத்தீங்கன்னா லாபம்ங்கிற அந்த நிறுவனம் மூலியமா ஒரு விழிப்புணர்வு கொடுத்து மக்கள் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ்ல இருக்கக்கூடாது அப்படிங்கறக்காக தான் இந்த விழிப்புணர்வு இது வந்து பண்ணியிருக்காங்க. இதுல அனதர் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஏஜ் ஆஃப் 35, 40, 50 எல்லாம் ஹெல்த் ஹசார்ட்ஸ் வந்து பிரச்சனைகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஹியர் அண்ட் தேர் ஒரு கோல்டு, ஃபீவர் அந்த மாதிரி பேசிக்ஸ் தான் இருக்கும். பட் 60+ வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெடிக்கல் ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் ஹெல்த்தில் வரும். அது வந்து இயற்கையான ஒரு இது. பட் மெடிக்கலோட எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயிங் பை அட்லீஸ்ட் 14% இயர் ஆன் இயர். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு டேப்லெட் வந்து ஒரு 20, 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ப்ரைஸும் இன்னைக்கு அதே டேப்லெட்ஸ் வாங்குறதும் பார்த்தீங்கன்னா அந்த 14% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஒரு 2 ரூபாய்க்கு வாங்கின மாத்திரை இன்னைக்கு ஒரு 14 ரூபா இருக்கும், 15 ரூபா இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் அந்த 1.14% வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அது நீங்கள் ட்ரீட்மெண்ட் வகையில் ஹாஸ்பிட்டல் போனாலும் உங்களுக்கு கண்டிப்பாகவே அதை நீங்கள் ரியலைஸ் பண்ண முடியும். சிமிலர்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்ஃப்ளேஷனுங்கிறது உங்களுக்கு தெரியும், பணவீக்கம் தமிழில் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் ஒரு பொருள் 100 rupeesக்கு வாங்குறீங்க அப்படின்னா அதே பொருள் வந்து அடுத்த வருஷம் வந்து 106 ரூபா கொடுத்து வாங்குறது. ஸோ அதுதான் வந்து இன்ஃப்ளேஷன். பொருள் அதே தான், குவான்டிட்டி அதே தான், குவாலிட்டியும் அதே தான். பட் அந்த பொருளுக்குரிய விலை வந்து ஏறிட்டு இருக்கும், ஒரு 6% ஏறிட்டு இருக்கும். ஸோ இது உதாரணத்துக்கு நம்ம கோல்டு வின்னர் சொல்லலாம். யாராவது 100 rupeesக்கு வாங்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு 185 rupees இருக்கு. அதே கோல்டு வின்னர் தான், அதே ஒரு 1 liter பேக்கு தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் ப்ரைஸ் இன்க்ரீஸ்ல இன்னைக்கு 185 rupees இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஒரு 6% இன்ஃப்ளேஷன் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த பணவீக்கம், மெடிக்கலோட காஸ்ட் ஆஃப்டர் 60, இன்னைக்கு அதுக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோமா இல்லையா இப்படிங்கிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அது பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன மாதிரி ஒரு ரெமடிஸ் மெஷர்ஸ் பண்ணுறதுங்கிறது நம்ம பார்க்கலாம். லாபம் ஆம்பி பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் விநியோக நிறுவனமாகும் ARN எண் 310095. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும்.